ஒரு 10 வயதிலிருந்து 50 வயது வரைக்கும் கூடிய பெண்கள் மட்டும் சபரிமலைக்குள்ள போவதற்கான தடை இருந்தது காலமாக. இது ஆன்மீகம் சார்ந்த பாதையில் பார்த்தால்தான் இதற்குரிய ஒரு சரியான பதிலை கொண்டு வர முடியும். நீங்க ஆன்மீகம் அல்லாமல் சட்டத்தினுடைய பார்வையில் பார்க்க ஆரம்பித்தீங்கன்னா சரியான பார்வையில் கொண்டே வர முடியாது. இந்த கோயிலுக்குன்னு ஒரு விரதம் இருக்கக்கூடிய ஒரு ஐதீகம் இருக்கின்றது. நீங்க அடுத்து சொல்லலாம்ல, நான் ஆண்மகனே விடுறது இல்லையே, வெறும் பெண்ணை மட்டும் இல்ல, ஆண்கள் யார் வேணா உள்ள போலாம், ஆனால் அந்த படியில ஏற முடியுமா? என்னையே நீங்க நிர்பந்தப்படுத்துறீங்க, 40 நாள் நான் உடற்பு வச்சு கூடாது நிர்பந்தப்படுத்துறீங்க. நான் நேத்து கூட வைத்துக் கொள்வேன், என்னை அந்த 18 பள்ளி ஏற்றி விடுங்க அப்படின்னு கேட்க முடியுமா? எந்த மதமே, நம்ம மதம் பற்றி பேசல, மத்த மட்டுமே அவங்க மதத்தினுடைய கோட்பாடுகளுக்கு நம்ம உள்ள போகவே முடியாது. அப்ப சபரிமலையை பற்றிய முழுமையான ஞானமே உங்களுக்கு இல்லை. You will build equality filled temples, but the temples will be empty. இன்னைக்கு ஏன் கோயிலுக்கு இவ்வளவு கூட்டம் போகுது? என்ன காரணம்? அங்க ஒரு ஆன்மீக சக்தி இருப்பதனால தான் போறாங்க. இந்து மதம்னாலே வெறும் ஒரு சென்டிமெண்டல் ரிலிஜியன்ற விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க பார்க்கிறோம். ஆனா உண்மை அப்படி இல்லை. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் இஸ்கானை சேர்ந்த ஸ்ரீராம் தாஸ் அவர்கள் தான். சுவாமி வணக்கம் சாமி. சபரிமலையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், ஆல்ரெடி பெண்கள் கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு வழங்கப்பட்ட ரிவ்யூ பெட்டிஷன் போட்டாங்க. ஸோ இப்போ அந்த ப்ரொசீடிங்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு கோர்ட்டில்? இது சொன்ன மாதிரி இது உச்ச நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயம்ன்றதுனால நாம் உச்ச நீதிமன்றம் பண்ணுவது சரியா தவறான பேசக்கூடிய இடத்துல இல்லை. முதல்ல அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். கோர்ட்டுன்றது அவங்க தங்களுடைய வேலைகளை எப்படி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கடந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கு, தினமும் வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கு. இது சரியா தவறா, அவங்க பண்ணலாமா பண்ணக்கூடாதா, எதை செய்வது, எது மனித உரிமைகள், எது ஆன்மீக சுதந்திரம், எல்லாம் பேசப்பட்டு கொண்டிருக்கு. ஸோ கோர்ட்டில் எந்த மாதிரி விஷயங்கள் பேசப்பட்டிருக்குன்ற விஷயத்துக்குள்ளேயே நம்ம போகல. இது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டுக்குரிய விஷயமே இல்லை. நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஆன்மீக பார்வையில் நீ கேட்ட கேள்வி நான் எப்படி பார்க்குறேன்றதை நான் சொல்கிறேன். ஏன்னா அதுதான் என்னால் சொல்ல முடியும். உங்களுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு. ஒரு 10 வயதிலிருந்து 50 வயது வரைக்கும் கூடிய பெண்கள் மட்டும் சபரிமலைக்குள்ள போவதற்கான தடை இருந்தது காலமாக. அது என்ன காரணம்னா, அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரி. அவரை நைஷ்டிக பிரம்மச்சாரியாக வணங்குவதன் காரணமாக பெண்கள், அந்த வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் போகக்கூடாதுன்றது நம்மளுடைய தர்மம். ஐயப்பனுக்கு 1000 கோயில்கள் இருக்கு, எந்த கோயிலையும் எந்த விதமான தடையும் கிடையாது. இது குறிப்பிட்ட கோயிலுக்கு, குறிப்பிட்ட சம்பிரதாயத்திற்கு, குறிப்பிட்ட டினாமினேஷன்ற வார்த்தை நம்ம சட்டத்தில் இருக்கு. அந்த டினாமினேஷன் இருக்கக்கூடிய கோயில்னால, குறிப்பிட்ட சடங்குகள்னால அது பண்ணுவதில்லை. இதை அந்த சில பெண்கள் போய் கேஸ் போட்டு, அந்த கேஸ் பெண்களும் போகலாம், எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தீர்ப்பு வந்தது பல வருடங்களுக்கு முன்னாடி. அந்த தீர்ப்பை எதிர்த்து என்ன பண்ணியிருக்காங்க, ரெவ்யூ பெட்டிஷன் போட்டிருக்காங்க. இப்போ ரெவ்யூ பெட்டிஷன் போட்டதுனால அதுவே 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு. இப்போ எங்கே போயிருக்கு, 9 நீதிபதிகள் கொண்ட ஒரு கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுக்கு போயிருக்கு. ஸோ 9 நீதிபதிகள் இதை விசாரித்து கொண்டிருக்கின்றார்கள். நிறைய நபர்கள் போய் அதை விஷயங்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்ற விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன், சில பாயிண்ட்ஸில் சொல்கிறேன். முதல்ல இது ஆன்மீகம் சம்பந்தமான விஷயம். ஆன்மீகம் சம்பந்தமான விஷயமை யார் பேசலாம்? ஒரு ஆன்மீகவாதி பேசலாம், அல்லது அந்த கோயிலினுடைய அந்த சம்பிரதாயத்தில் உள்ள, அதை கடைபிடித்து கொண்டிருக்கின்ற யாராவது சம்பிரதாயத்தில் வரக்கூடிய நபர்கள் பேசலாம். கோர்ட் தியாலஜின்னு சொல்லுவோம். வெஸ்டர்னில் தியாலஜினா என்ன? எந்த சமயத்தை பற்றி எந்த மாதிரி விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்த கோர்ட்டுக்கு ஆழமான ஞானமே முதல்ல கிடையாது. இன்னைக்கு உதாரணத்துக்கு நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் சில விஷயங்கள். உதாரணத்துக்கு எடுத்துப்போம், ஏவுகணை தாக்குதல் எப்படி நடத்தணும், எவ்வளவு ஸ்பீடில் ஏவுகணை போகணும், எப்படி இந்த ஏவுகணையை போய் அடிக்கணும், உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி சயின்டிஸ்ட் மட்டும் நீங்கள் படிக்கலாம். அதுக்கு தகுந்த ஒரு பயிற்சி எடுக்கணும். பல வருடங்கள் நீங்கள் இதை படிக்கணும். தகுந்த நபரிடம் அந்த பயிற்சி எடுத்துக்கொள்ளணும், இல்லையா? அதே தான் ஆன்மீகத்துக்கும். நம்ம என்ன பண்ணிட்டோம், இன்னைக்கு ஆன்மீகம் திறந்த வெளி பல்கலைக்கழகம் மாதிரி திறந்து கிடக்குன்னு நினச்சிட்டோம். புரியுதா உங்களுக்கு? யாருனாலும் உள்ள வரலாம், யாருனாலும் கமெண்ட் பண்ணலாம், யாருனாலும் அதை குறைபாடுன்னு சொல்லலாம் அப்படின்ற நிலைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம். அதுவும் நம்மளுடைய தர்மத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லாரும் ரெவ்யூ பண்ணக்கூடிய மனோபாவம் மாற்றிட்டோம். அது ஆனால் அது என்னாச்சு, யாருக்கு அதில் தகுந்த ஞானம் இருக்கோ, யாருக்கு அதில் தகுந்த ஒரு ஆற்றல் இருக்கோ, அவர்கள் மட்டும் தான் பண்ண முடியுன்ற எண்ணத்தை யாரும் புரிந்து கொள்வதில்லை இன்னைக்கு. முதல் அது பாயிண்ட் நம்பர் 1.
பாயிண்ட் நம்பர் 2, இதில் ஒரு முக்கியமான ஒரு லீகல் ஆஸ்பெக்ட் உங்களுக்கு சொல்கிறேன். கோர்ட் எப்போ உள்ளே வர முடியும், அல்லது வேறு நபர்கள் எப்படி உள்ளே வர முடியும் அப்படின்னா, ஏதாவது தீண்டாமை தகுந்த விஷயங்கள் நடந்தால் மட்டுமே. அதுவும் தீண்டாமைன்றது எப்படி இருக்குன்னா, ஒரு மதம்ன்ற போர்வையில் இருந்தால்தான் அது. உதாரணத்துக்கு அது எப்படி சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய கான்ஸ்டியூஷனில், எசென்ஷியல் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் வெர்சஸ் எசென்ஷியலி ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ். வித்தியாசம் புரியுதுங்களா? எசென்ஷியல் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் வெர்சஸ் எசென்ஷியலி ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ், ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன? எசென்ஷியல் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ்னால் என்ன? இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து இந்த விஷயங்களை செய்து தான் கோயிலை திறக்கணுன்றது ஒரு ப்ராக்டிஸ் இருக்கு இல்லையா? சுத்தம் படுத்துவது, மணி அடிப்பது, அல்லது வந்து தீபாராதனை காட்டுவது, பகவானுக்கு அபிஷேகம் செய்வது, இதெல்லாம் எசென்ஷியல் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ். எசென்ஷியல் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ்னால் என்ன? காலாகாலமாக சாஸ்திர நூல்களில் சொல்லப்பட்டது, இப்படித்தான் வழிபாடு செய்ய வேண்டும், ஆகம விதிகள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விதிகள் படிதான் செலுத்த வேண்டும்ன்றதான் எசென்ஷியல் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ். எசென்ஷியலி ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ்னால் என்ன? உதாரணத்துக்கு கோயிலுக்கு முன்னாடி வந்து ஏதாவது ஒரு பலி கொடுப்பது, அல்லது வந்து நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லாமல் போகுது, நான் வந்து சந்தனம் விட்டு கொண்டு செல்வது, அல்லது நான் வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன், அல்லது எங்கேயாவது மணி அடிப்பது கோயிலில், அல்லது வந்து கோவிந்தா கோவிந்தான்னு சொல்வது, அல்லது கோயிலில் வந்து நம்ம பாட்டு பாடுவது, கோயிலில் வந்து நடனம் ஆடுவது, அல்ல கோயிலில் வந்து சில மிருதங்கள் அடிப்பது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக செய்ய வேண்டும்னு சாஸ்திரத்தில் இல்லை. ஆனால் என்ன, இது நம்மளுடைய பாவனைகளை எதிர்பார்ப்பு இருக்கு. இப்போ இதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்குது, அல்ல அடுத்தவர் எசென்ஷியலி ரிலீஜியஸ் ப்ராக்டிஸில் ஏதாவது குறைபாடுகள் இருக்குது, அல்ல வந்து எல்லாருக்கும் சமமான விஷயங்கள் கொடுக்கப்படுவதில்லை, அல்ல யாராவது வந்து தீண்டாமைன்ற விஷயத்தில் வந்து ஏற்றத்தாழ்வு பார்க்கப்படுது அப்படின்னு சொன்னால் அது கோர்ட்டு வரலாம், அல்லது வெளிநபர்கள் வந்து அதனை வந்து ஆமோதிக்கலாம். ஆனால் எசென்ஷியல் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸில் யாருமே வர முடியாது. ஒரு கோயில் கட்டுறோம், இன்றைக்கி உதாரணத்தினால எடுத்துப்போமே, நம்மளுடைய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இதுதான் வந்து ஒரு பிரிட்டிஷ் வெஸ்டர்ன் தாட்டுக்கும் இந்தியன் தாட்டுக்குள்ள வித்தியாசம். சட்டங்கள் மூலியமாக கோர்ட்டை முதல்ல கோயிலை நிர்வகிக்கவே முடியாது. சட்டங்கள் மூலியமாக கோர்ட்டை நிர்வகிக்கிறது தான் வெஸ்டர்ன் தாட். ஏன் அப்படித்தான் அவங்க சர்ச்சை நிர்வகித்தாங்க. எப்பொழுது சர்ச்சை எப்படி நிர்வகிக்க வேண்டும்ன்ற காரணத்தை அவங்க கொண்டு வரதான் தான் செக்குலரிசம்ன்ற வார்த்தையை கொண்டு வந்தாங்க அவங்க. புரியுதுங்களா? அப்போ என்னாச்சு, எதெல்லாம் சட்டம், எதெல்லாம் தீண்டாமை இல்லை, எதெல்லாம் ஈக்குவாலிட்டி, யாருக்கும் சமமான விஷயங்கள் கொடுக்கப்படுதா சர்ச்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன பண்ணாங்க, எல்லாம் ஒவ்வொரு சட்டமாக கொண்டு வந்தாங்க. அவங்களுடைய சட்டத்திட்டத்திலிருந்து கொண்டு வந்து தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன். நம்மளுடைய பாரம்பரியம் எப்படி இருந்தது? பாரம்பரியம் யாரையுமே ஏற்றத்தாழ்வோடு பார்த்ததே கிடையாது. ஏற்றத்தாழ்வுகள் எப்படி வந்தது அப்படின்னா, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் பல தடவை உங்கள் சேனல், ஒரு சமூகத்துக்கான கோயில்னு அந்த சமூகம் மட்டும் வாழ்ந்திருந்த இடத்துல மற்ற சமூகம் அங்கே வந்து இடம்பெயர்த்து வரும்போது இந்த சமூகம் உள்ளே செல்லலாமா செல்லக்கூடாதான்ற விஷயம் அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு எதிர்மறையான விஷயங்களை உருவாக்கி காலப்போக்கில் அது வந்து பிரிட்டிஷ்காரர்களுடைய நிர்பந்தம் காரணமாக சாதியாக மாறி இந்த கோயில் அந்த கோயிலுக்கு போகக்கூடாதுன்ற விஷயங்கள் வந்து நின்றுது. ஆனால் நம்மளது நிலத்தில் எப்படி, கடவுள்ன்றவர் அனைவருக்கும் சமமேன்ற விஷயத்தில் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லை. அப்போ நம்மளுடைய தாட் ப்ராசஸே மாற்றணும் அப்படின்ற விஷயத்தை முதல்ல புரிந்து கொள்ளணும். இரண்டாவது, ஒரு கோயிலை கட்டுறோம், கோயிலில் போய் நம்ம லாஜிக் ரேஷ்னாலிட்டி பேச முடியுமா? பேச முடியாது. என்னுடைய கனவுல நேற்று கிருஷ்ணர் வர்றார், இந்த இடத்துல தோண்டுங்க, ஒரு சிலை இருக்குது, அந்த சிலைக்கு ஒரு கோயிலை கட்டுங்கன்னு சொல்கிறார். அந்த கோயிலில் எப்படி வழிபாடு செய்யணும்னு எனக்கு கனவுல வந்து சொல்லி கொடுக்குறார். நான் என்ன பண்ணுறேன், ஊர் மக்களை கூப்பிட்டு அதை தோன்றோம், சிலை இருக்குது, கட்டுறோம், அதற்கு ஒரு கும்பாபிஷேகம் செய்கிறோம், அவர் என்ன சொன்னாரோ அதைப்படி வழிமுறைகளையும் பூஜை புனஸ்காரங்களையும் நடத்தி கொண்டிருக்கோம், நடத்துகிறோம். அவர் வந்து சொல்கிறாருன்னு வச்சுப்போம், இதை இந்த மாதிரி நபர்களை அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னு வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம். இதை நீங்கள் கேள்வி கேட்க முடியுமா? சின்ன கோயில் பிரைவேட் கோயிலாக இருக்கிறதா நாளைக்கு பப்ளிக் கோயிலாக மாறுது. எல்லா கோயில்களும் பிரைவேட் கோயிலாக தான் இருந்தது. எப்போது அரசாங்கம் கையில் எடுத்துக்கொண்டதோ அப்போ என்னாச்சு, அது வந்து பப்ளிக் கோயிலாக மாறிவிட்டது. இப்போ ஒரு பிரைவேட் கோயிலில் யார் யாரை அனுமதிக்கணும், யார் யார் வரக்கூடாதுன்ற விஷயங்களை அந்த பிரைவேட் ட்ரஸ்ட்டு தானே நிர்வகிக்கணும். அந்த பிரைவேட் ட்ரஸ்ட் இந்த கோயிலை எப்படி கட்டியது? கடவுளை வந்தார்ன்ற ஒரு ஐதீகத்தில் கட்டப்பட்ட கோயில் அது. உண்மையா? இந்த ஐயப்பன் சபரிமலை ஐயப்பன் கோயில் எப்படி கட்டப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருடைய காரணத்தினால் கட்டப்பட்டதுன்னு தெரியுமா? அதனுடைய ஐதீகம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதில் வந்து எப்படி கடைபிடித்து வரப்படுகின்றது ஐதீகம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் என்ன பண்ணுறோம்,
அதை பற்றி ஞானம் இல்லாத நபர்களே அங்கே வந்து பேசுவதே இல்லை. யார்கிட்ட பேசணும்? நீங்கள் தாந்திரிகள்கிட்ட பேசணும், அல்லது அந்த நம்பூதிரிகள்கிட்ட பேசணும், அல்லது காலகாலமாக வாழக்கூடிய அந்த சம்பிரதாயங்கள்கிட்ட பேசணும். அதை பேசலை. நாம் என்ன பண்ணுறோம்? சட்டத்தினுடைய போர்வையில் பார்த்து கொண்டே இருக்கோம். ஒரு பூத கண்ணாடி எடுத்து சட்டத்தில் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக இல்லையா, சட்டத்தில் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்து கொண்டு. ஆனால் நாம் என்ன பண்ணணும்? முதல்ல இது வந்து ஆன்மீகம் சார்ந்த பாதையில் பார்த்தால்தான் இதற்குரிய ஒரு சரியான பதிலை கொண்டு வர முடியும். நீங்கள் ஆன்மீகம் அல்லாமல் சட்டத்தினுடைய பார்வையில் பார்க்க ஆரம்பித்தீர்கள்னா சரியான பார்வையில் கொண்டே வர முடியாது. இது முதல் பாயிண்ட். இரண்டாவது விஷயம் பாருங்களேன், இதில் ஏற்றத்தாழ்வுகளே இல்லைன்னு நான் சொல்லுவேன். என்ன காரணம்? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு குறிப்பிட்ட வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும்தான் செல்லக்கூடாதுன்னு ஏன் வந்து நீங்கள் வந்து ஏற்றத்தாழ்வு பார்க்குறீங்கன்னு சொல்கிறீங்க. அழகாக யோசிச்சு பாருங்களேன். இந்த கோயிலில் அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அந்த 18 படி இருக்கு இல்லையா, அந்த 18 படியில் யாரும் ஏற முடியாது, ஆண்களே ஏற முடியாது. 40 நாட்கள் நீங்கள் வந்து பிரம்மச்சரியம் கடைபிடித்து தகுந்த சடங்குகளை கடைபிடித்து காலில் செருப்பணியாமல் தாடி விட்டு கொண்டு கணவனும் மனைவியும் வந்து பாலுணர்வில் ஈடுபடாமல் விரதம் இருந்த நபர்கள் மட்டும்தான் அந்த 40 படி மேலே ஏற முடியும். நான் வந்து விரதம் இருக்கல, நான் போய் கோர்ட்டில் கேஸ் போட முடியுமா என்னை ஏற்ற விடுங்கட்டு? அப்படி இல்லை. இந்த கோயிலுக்குன்னு ஒரு விரதம் இருக்கக்கூடிய ஒரு ஐதீகம் இருக்கின்றது. நீங்கள் அடுத்து சொல்லலாம்ல, நான் வந்து ஆண்மகனே விடுறது இல்லையே, வெறும் பெண்ணை மட்டும் இல்லை, ஆண்கள் யார் வேணா உள்ளே போகலாம், ஆனால் அந்த படியில் ஏற முடியுமா? தெரியுமில்ல உங்களுக்கு? ஏற முடியாது. 40 நாள் விரதம் இருந்து 40 நாட்கள் நான் வந்து பால் உறவு இல்லாமல் வாழ்ந்து பழகி 40 நாள் விரதம் இருந்தால் தான் மேலே ஏற முடியும். நான் ஒரு நபர், இந்தியாவினுடைய பிரஜை, நான் போய் நாளைக்கு கேஸ் போட முடியுமா? ஐயா, நான் இந்தியாவினுடைய பிரஜை, என்னையே நீங்கள் நிர்பந்தப்படுத்துறீங்க, 40 நாள் நான் வந்து உணர்வு வச்சுக்கூடாது நிர்பந்தப்படுத்துறீங்க, நான் நேற்று கூட வைத்துக்கொள்வேன், என்னை வந்து அந்த 18 பள்ளி ஏற்றி விடுங்க அப்படின்னு கேட்க முடியுமா? நாளைக்கு வரும் இது, நாளைக்கு வரும் இது. என்ன வரும்? ஏன் பெண்களுக்கு மட்டும், ஆண்களுக்குமே அங்கே இருக்கு. அப்போ அதை எப்படி பேச போறீங்க? நிறைய கோயில், பார்சி கோயில் இருக்கு. பார்சி கோயிலில் அந்த ஃபயர் டெம்பிள்னு ஒன்று இருக்கு. அந்த டெம்பிளில் திருப்பி வந்து லேடிஸ் உள்ளே போக முடியாது. நிறைய மசூதிக்குள்ள பெண்கள் உள்ளே போக முடியாது. அப்போ எந்த மதமே, நம்ம மதத்தை பற்றி பேசல, மற்ற மதமே அவங்க மதத்தினுடைய கோட்பாடுகளுக்குள்ள நம்ம உள்ளே போகவே முடியாது. அப்போ சபரிமலையை பற்றிய முழுமையான ஞானமே உங்களுக்கு இல்லை. ஆண்கள்லேயே யார் விரதம் இல்லையோ அவர்கள் அந்த வழியில் உள்ளே போக முடியாது. நீங்கள் வேறு வழியில் உள்ளே போய் பகவானை தரிசித்து வரலாம். ஆனால் விரதம் இருந்த நபர்கள் மட்டும்தான் அந்த 18 படி வழியாக ஏறி பகவானை நேருக்கு நேர் சந்திக்க முடியும். அப்போ என்ன அர்த்தம்? இந்த கோயில் வந்து நைஷ்டிக பிரம்மச்சாரிகள் மட்டும்தான் உள்ளே போவதற்கான பாக்கியம் இருந்திருக்கு. அப்போ நீங்கள் வந்து பிரம்மச்சாரி இல்லை, நீங்கள் வந்து குடும்பத்துக்காரர். அப்போ என்ன பண்ணுறீங்க? 40 நாட்கள் விரதம் இருந்து ஐயப்பனிடம் வேண்டி நீங்களும் பிரம்மச்சரியம் கடைபிடித்து கோயிலில் போய் பகவானை தரிசிக்கிறீங்க. அப்போ எங்கே ஏற்றத்தாழ்வு? இதில் என்ன பாகுபாடு? ஒரு பாகுபாடும் இல்லை. அப்போ இது புரிதலினுடைய பாகுபாடு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நான் முதலே சொன்ன மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் ரைட் அண்ட் ரிலீஜியஸ் ரைட்டு 2 இருக்குது. சட்டத்தை முதல்ல எப்படி, நான் அப்படியே பாருங்க, நான் சட்ட மேதை இல்லை, சட்டம் தெரியாத நம்ம இருந்தாலும் ஒரு பாயிண்ட்டை சொல்கிறேன். கான்ஸ்டிடியூஷனல் ரைட் கேனாட் ஓவர் பவர் ரிலீஜியஸ் ரைட். புரிந்துங்களா சொல்கிறேன்? நான் ரிலீஜியஸ் ரைட்டுன்ற போர்வையில் உங்களை வந்து உதாரணம் வச்சுப்போம், நான் வந்து மனித பலி கொடுத்துட்ருக்கேன்னு வச்சுப்போம். அது என்ன ஆகும்? அது எசென்ஷியல் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸாக மாறிடும், எசென்ஷியலி ரிலீஜியஸ் ப்ராக்டிஸாக மாறிடும். சரிங்களா? அல்லது நான் என்ன பண்ணுறேன், அந்த விஷயம் கண்டிப்பாக வந்து கண்டிக்கத்தக்கது. மாற்று மதத்தினர், தாழ்வான ஜாதி, அந்த ஜாதிக்காரர் உள்ளே வரக்கூடாது, இதெல்லாம் நம்ம இதில் இல்லவே இல்லை. இதெல்லாம் எசென்ஷியல் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் இல்லை. இது எசென்ஷியலி ரிலீஜியஸ் ப்ராக்டிஸாக மாறி உருவெடுத்து வந்த சம்பவங்கள் அது. அப்போ கான்ஸ்டிடியூஷனல் ரைட் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு இண்டிவிஜுவல் ரைட்டை மட்டும் தான் பார்க்க முடியும். நான் வந்து கம்யூனிட்டி ரைட்டை பற்றி பேசிக்கொண்டிருக்கேன். சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா? எங்களுடைய கம்யூனிட்டிக்கு இது ஒரு ரைட்டு, இந்த கோயில் ஒரு ரைட்டு, இந்த கம்யூனிட்டி ஃபாலோ பண்ணக்கூடிய சம்பிரதாயங்கள் ஒரு ரைட்டு, அந்த கம்யூனிட்டின்னு ரைட்டு, அந்த கோயிலோட ரைட்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு இண்டிவிஜுவல் ரைட்டை கொண்டு வந்து இது அதை விட பெருசுன்னு சொல்லி பேசிக்கொண்டிருக்கின்றீங்க. சரியா? என்னோட இண்டிவிஜுவல் ரைட் என்ன? நான் அந்த கோயிலுக்கு போகணும். அந்த கம்யூனிட்டி ரைட் என்ன? இந்த கோயிலுக்கு இவர்கள் தான் போக முடியும், அதான் ஐதீகம், அதுதான் ஆகம விதிமுறை, அதுதான் வழிமுறைன்னு கடைபிடிச்சு கொண்டிருக்கோம். அப்போ அதற்கு எதிராக செயல்படக்கூடிய விஷயங்கள் என்ன பண்ணுறோம்? ஒரு இண்டிவிஜுவல்ன்ற போர்வையில் கொண்டு வரீங்க. அப்போ நாளைக்கு எல்லாமே கொண்டு வருவீங்களே. நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? ஆண்கள் வந்து எந்த வித இதெல்லாம் கொண்டு வருவீங்க. மூன்றாவது, இந்த கோயிலில் ஏன் இந்த பிரசாதம் மட்டும் கொடுக்குறீங்க, மற்ற பிரசாதம் கொடுங்கன்னு சொல்லுவீங்க. அடுத்து ட்ரெஸ் கோடில் கை வைப்பீங்க. அடுத்து என்ன பண்ணுவீங்க? ஏன் திருப்பதியெல்லாம் மொட்டை அடிச்சுக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. ஒன்றா வர ஆரம்பிக்கும். இதற்கு வந்து முற்றுப்புள்ளி எங்க? 嗯 அப்போ நாளைக்கு என்ன ஆகும் தெரியுமா? ஒரு விஷயம் நல்லா புரிந்து என்ன ஆகும் தெரியுமா? இதில்
கோயில்களுக்குள்ள எல்லாரும் வரலாம், நாங்கள் வந்து கோயிலுடைய கதவுகளை எந்த பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் திறந்து விட்டோம், நீங்க மார்பு தட்டி கொள்ளலாம். யாரும் கோயிலுக்கு வர மாட்டாங்க. நிச்சயமா. என்ன காரணம்? யூ வில் பில்ட் ஈக்வாலிட்டி ஃபில்ட் டெம்பிள்ஸ் பட் த டெம்பிள்ஸ் வில் பி எம்டி. இன்னைக்கு ஏன் கோயிலுக்கு இவ்வளவு கூட்டம் போகுது? என்ன காரணம்? அங்க ஒரு ஆன்மீக சக்தி இருப்பதனால தானே போறாங்க. இன்னைக்கு ஐயப்பன் கோயில்ல 4 மாதங்கள் 3 மாதங்கள் தான் நடை திறந்திருக்கு. டோட்டலாக 5-6 மாதம் திறந்திருக்கு. மீதி 6 மாதங்கள் பூட்டியே தான் இருக்கு. மலை கோவில் அது பூட்டியே தான் இருக்கு. அந்த 4-5 மாதங்கள்ல போகக்கூடிய நபர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த கோயிலையும் போகாத நபர்கள் அவ்வளவு பேர் போறாங்க. எதுக்காக போறாங்க? அங்க ஒரு ஆன்மீக சக்தி இருக்கு, ஆன்மீக பலன் இருக்கு, அதனால போறாங்க, வேண்டிக் கொண்டு போறார்கள் இல்லையா? நீங்க என்ன பண்றீங்க? அந்த ஐதீகத்தை உடைத்து அந்த ஐதீகத்தில் வந்து தகர்த்தெரித்து கோயிலை ஒரு மியூசியமாக மாற்றி விடுறீர்கள். இந்துக்களினுடைய விஷயங்கள் வந்து அது வந்து ஒரு மியூசியம் மாதிரி இல்லை. மியூசியத்தை யார் வேணா போகலாம். ஒரு டிக்கெட் வாங்கிக்கிறீங்க, ஒரு டீ குடித்து கொண்டே போவீங்க, சமோசா சாப்பிட்டு கொண்டே போவீங்க, அல்லது ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டே போவீங்க. கரெக்டாக இல்லையா? மியூசியத்துக்குள்ளே எல்லாம் பண்ணலாம். கோயில்ன்றது கோயில், அது மியூசியம் அல்ல. அதை எல்லாருக்கும் ஓப்பன் பண்ணி விட்டோம்னு சொல்லக்கூடிய ஒரு மார்பு தட்டிக்குள்ள விஷயங்களை சொன்னீங்கன்னா நாளைக்கு ஆன்மீக சக்திகள் குறைஞ்சிவிடும். நம்மளுடைய பூஜை புரஸ்காரங்கள் தான் ஆன்மீக சக்தியை கொடுக்கின்றது. நீங்கள் எங்கள் கோயிலுக்கு வந்தீங்கன்னா அவ்வளவு ஆன்மீக சக்தி ஏன் இருக்குது? 4:30 மணிலேருந்து பூஜை ஆரம்பிச்சாச்சு. இரவு 8:30 மணி வரைக்கும் பகவானினுடைய நாம சங்கீர்த்தம் நடந்து கொண்டே இருக்குது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரேன்னு தொடர்ந்து பகவானுடைய திருநாமங்கள் ஜபிக்கப்பட்டு போற்றப்பட்டு அபிஷேகங்கள் செய்து ஆராதனை செய்து பண்ணி 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 என்ன பண்ணுறோம்? அங்கே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பவரை கொண்டு வரோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த ஸ்பிரிச்சுவல் பவரை எப்படி நல்லிஃபை பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அப்போ இந்துக்களினுடைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கே தெரியும் என்ன மாதிரி விஷயங்கள் எது சரி எது தவறு இந்துக்களுக்கு தெரியாதா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்ம சனாதன தர்மத்தினுடைய புத்தகங்களில் தான் உயர்ந்த கணிதம் இருந்தது, உயர்ந்த சயின்ஸ் இருந்தது, உயர்ந்த அஸ்ட்ராலஜி இருந்தது, உயர்ந்த விஷயங்கள் எப்படி வந்து கீழ் நோக்கு நாள் மேல் நோக்கு நாள் கண்டுபிடிச்சு வச்சா. எப்படி கண்டுபிடிச்சு வச்சா? எப்படி வாழ வேண்டும்ன்ற விஷயங்களை அறிவியல் விஞ்ஞானிகளை விட அதிகமாக தெரிந்தவர்கள் சனாதன நம்பிகள். அப்ப ஒரு கோயிலை எப்படி நிர்வகிக்க வேண்டும் அவங்களுக்கு தெரியாதா? ஏற்றத்தாழ்வு பார்த்தால் தான் கோயிலை வந்து ஒரு ஆன்மீக பயத்தை உண்டாக்க முடியும்னு நினைச்சாங்களா அவங்க? இல்லை. எந்த விஷயங்களை எப்படி செய்தால் எந்த மாதிரி பலன் கிடைக்கும்ன்ற விஷயங்களை ஒரு அறிவியல் விஞ்ஞானியை விட 100 மடங்கு 1000 மடங்கு நன்றாக தெரிந்தவர்கள் ரிஷிகள், நம்மளோட ஆச்சாரியர்கள், நம்மளுடைய வேத புருஷர்கள். நாம் அதை விட்டு என்ன பண்ணிட்டோம்? இன்னைக்கு அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த காலத்தில் வாழ்ந்த நபர்களுக்கு என்னப்பா தெரியும் நினச்சி கொண்டிருக்கோம். இன்னைக்கு பஞ்சாங்கங்கள் 100 வருடம் கழித்து என்றைக்கு மழை பெய்யும் என்றைக்கு மழை பெய்யாதுன்னு சொல்கிறாங்க. உங்களால் இன்னைக்கு மழை பெய்ய சொல்ல முடியல சரியா? அவங்களுக்கு தெரியாதா கோயில் எப்படி நிர்வகிக்கணும்னு? நன்றாக தெரியும். அப்போ நாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நாம் இந்து மதம்னாலே வெறும் வந்து ஒரு சென்டிமெண்டல் ரிலீஜியன்ற விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க பார்க்குறோம். ஆனால் உண்மை அப்படி இல்லை. நான் முன்னாடியே சொன்னேன் என்ன அப்படின்னா, ரேஷ்னாலிட்டி வர்சஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு இருக்குது. நீங்கள் ரேஷ்னல் தாட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாமே ஒரு மத சடங்காகத்தான் தெரியும். நாங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டி லாஸ்ட் டைம் உங்களுக்கு சொன்னேன். ரேஷ்னலாக எதுவுமே சொல்ல முடியாது உங்களால். நான் முதல் கேட்டேன் உங்கள்கிட்ட கேள்வி. அந்த பந்து இருக்குது, நம்ம உலக பந்து, அந்த உருண்டையாக இருக்குது பிரபஞ்சம், எப்படி வந்து காற்றுல அப்படியே இருக்குது? ரேஷ்னலாக ஒரு தாட் சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் சயின்டிஸ்ட் தானே, சொல்லுங்களேன். உங்களால் சொல்ல முடியாது சார். ஒரு சின்ன பந்த பொருள் உங்களால் வந்து மிதக்க வைக்க முடியுமா? அது மிதந்து கொண்டு அப்படியே சுற்றி கொண்டே இருக்குங்க. எப்படி சுற்றி கொண்டு இருக்கு? யார் சக்தி கொடுக்குறா? நான் ரேஷ்னலாக தான் கேட்குறேன், சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்ல முடியாது. அதனால் இதெல்லாம் வந்து ஒரு டிஸ்கஷனுக்காக நல்லா இருக்கும். அதுவும் குறிப்பாக இளைஞர்களுக்கு வந்து ஒரு மதம் மாற்றக்கூடிய விஷயங்கள் அது இளைஞர்களை வந்து திசை திருப்பதுக்காக நல்லா இருக்கும். ஆனால் உண்மை அது இல்லை. உண்மை நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய செக்குலரிசம்ன்ற வார்த்தையே மூணு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, எல்லா மதங்களும் தங்களுடைய மத கோட்பாடுகளை கடைபிடிக்க முடியும்ன்றதான் செக்குலரிசம். எல்லா மதங்களும் தவறு, மதங்களில் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தவறுன்ற போர்வையில் பார்ப்பது செக்குலரிசம் இல்லை, அது நாத்திகத்தனம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. செக்குலரிசம்னா என்ன? நீங்கள் உங்களுடைய மத கோட்பாடை கடைபிடிங்கள், அவர்கள் கடைபிடிக்கட்டும், இந்த டினாமினேஷன் கடைபிடிக்கட்டும், அந்த கோயிலுக்கு நடக்கட்டும் அப்படின்னு அவர்கள் கையிலேயே விட்டு விட்டு பண்ணுவது தான் செக்குலரிசம். எல்லா கோட்பாடுகளும் தவறு, எல்லாரும் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன பண்ணுறதுன்னா, ஆன்மீகம் இல்லாத ஒரு மியூசியத்தை தான் உருவாக்குமே தவிர கோயில்களை கோயிலாக உருவாக்கவே முடியாது. இது நல்ல விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம். இப்படி சொன்னீங்கன்னா நாளைக்கு கோயில்களுக்குள்ள ஏதாவது வந்து சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் நடந்தால் கேள்வி கேட்கலாம் இல்லையா? நான் சொன்னேன், மனித பலி கொடுக்குறாங்க, அதில் அடுத்தவர்களை துன்புறுத்துறாங்க, நடக்கலாம். அடுத்தவர்களை சாட்டை வச்சு அடிச்சு கொண்டிருக்காங்க,
நடக்கும் சில கோயில்களில். அப்போ அடுத்தவருடைய சாட்டை வச்சு அடிப்பதெல்லாம் வந்து ஒரு ரிலீஜியஸ் ப்ராக்டிஸாக நீங்கள் கேட்கலாம். அதெல்லாம் தவறு தான். அதனால தான் என்ன சொல்கிறோம், நான் முதலே சொன்னேன் உங்கள்கிட்ட, எது எசென்ஷியல் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ்னு முதல்ல பார்க்கணும். அது யாருக்கு தெரியும்? அந்த சம்பிரதாயங்களில் வந்த மக்களுக்கு தெரியும். இந்த சனாதன தர்மம் பல ஆயிரம் வருஷங்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கு. அது ஒரு லிவிங் ட்ரெடிஷன் இல்லையா? ஒரு லிவிங் ட்ரெடிஷன் அது. அந்த லிவிங் ட்ரெடிஷனுக்கு தெரியாதா எப்படி வாழணும்னு? ஏற்றத்தாழ்வுகள் இருந்தால் நாளைக்கு எல்லாருமே போர்க்கொடி உயர்த்திருப்பான்ல. அப்போ எசென்ஷியல் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் என்னன்றத ஒரு லா படித்த நபர்கிட்ட போய் கேட்காம நம்மளுடைய பரம்பரையில் வரக்கூடிய நபர்கிட்ட கேட்டோம்னா சரியாக சொல்லுவார்கள். ஏன் ராமானுஜாச்சாரியருக்கு தெரியாதா? மத்வாச்சாரியருக்கு தெரியாதா? சங்கராச்சாரியருக்கு தெரியாதா? உலகத்தையே மாற்றினார்கள் அவர்கள். உண்மையா இல்லையா? நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எசென்ஷியல் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் என்னன்னு பார்த்துட்டு இந்த மாதிரி தவறாக நடக்கக்கூடிய விஷயங்களை அறவே நிப்பாட்ட வேண்டும். மனித பலி கொடுக்க முடியாது, எந்த சட்டத்திலையும் இல்லை, எந்த வேத நூல்களையும் இல்லை. அடுத்தவரை துன்புறுத்தணும்னு எந்த வேத நூலையும் இல்லை, எந்த சட்டத்திலும் இல்லை. அப்போ வேதங்களில் இருந்தது தான் சட்டங்களாக மாறி இருக்கு. எதெல்லாம் வந்து வேதங்களில் இல்லையோ அது சட்டங்கள்லையும் இல்லை. நாம் இன்னைக்கு என்ன பண்ணுறோம், அதை வேதங்களில் இருந்ததை கூட சட்டங்களாக மாற்றணுன்ற ஒரு போர்வையில் வாழ்ந்து கொண்டிருக்கோன்றது தான் என்னுடைய ஒரு சின்ன சிந்தனையாக இருக்குது. அதை எப்படி நம்ம வந்து எப்படி நிப்பாட்டுவது, எப்படி சரி செய்வது அப்படின்ற விஷயம் முதல்ல நம்ம பார்க்கணும். நீங்கள் அடுத்த கேள்வி என்ன கேட்கலாம்னா, கோர்ட்டால் வந்து இதை முதல்ல டிசைட் பண்ண முடியுமான்னு கேட்கு. கோர்ட்டு தான் முன்னாடி சொல்லிச்சு எல்லா பெண்களும் உள்ளே போகலாம்னு. எவ்வளோ பெண்கள் உள்ளே போனாங்க? நிறைய பேர் போகலை. ஏன்னால் பக்தர்களாக இருக்கக்கூடியவங்க போக மாட்டாங்க. நாத்திகம் பேசக்கூடிய நபர்கள் போவாங்க. நாத்திகம் போகக்கூடிய நபர்களுக்கு அது ஒரு ஆலயம் அல்ல, அது ஒரு மியூசியம். அவர்கள் எதுக்காக போகிறாங்க? ஒரு செல்ஃபி எடுத்து தன்னுடைய ஃபேஸ்புக் பேஜ்லையோ இன்ஸ்டாகிராம்லையோ போட்டுக்கொள்வதற்காக சென்றார்கள். நான் இந்த கோயிலுக்கு சென்றேன், நான் வந்து இதை சட்டத்துக்கு அப்புறம் சென்றேன்னு சொல்லி மார்பு தட்டி கொடுக்காக சொல்கிறாங்க. அவங்க எதுக்காக போல? ஒரு வழிபாட்டுக்காக போல, பகவானை தரிசிப்பதற்காக போல. வழிபாட்டுக்காக போகிறதா இருந்தான்னா அந்த கோயிலுக்கு போகவே மாட்டான். ஏன்னால் அவன் வழிபாட்டில் நம்பிக்கை உள்ளவனுக்கு நல்லா தெரியும், அந்த ஐயப்பனே சொன்னது தான் இந்த நபர்கள் இங்கே வர வேண்டாம், என்னை தரிசிக்க வர வேண்டாம்னு சொன்னது. இன்னைக்கு ஒரு அரசர் இருக்கார். அரசர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஆஃபீஸில் பார்த்துருப்பீங்க, ஏதாவது ஆஃபீஸில் பெரிய ஸ்டாஃபை பார்க்கணும் அல்லது வந்து ஒரு பெரிய ஆஃபீஸரை பார்க்கணும்னா எழுதியிருப்பாங்க 11 to 1 மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் டைம் அலௌடு. நீங்கள் கேட்கலாம், ஏன் சார் 9 மணிக்கு வந்தால் பார்க்க மாட்டீங்களா? ஆஃபீஸரில் உட்காந்துருக்கீங்க. கேட்கலாம்ல. ஏன் 3 மணிக்கு வந்தால் பார்க்க மாட்டீங்களா? ஆஃபீஸரில் உட்காந்துருக்கீங்க. கேட்கலாமே, ஏன் கேட்பதில்லை? அந்த நபர், அந்த லிவிங் காட் யாரு? அங்கே வாழும் தெய்வம் என்ன சொல்கிறார்? நான் இவர்களை சந்திப்பதற்கு தான் ஆசைப்படுகின்றேன்னு சொல்கிறார் அவர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவர் எப்படி சொல்லலாம் நான் போய் பார்ப்பேன்னு வரீங்க. அப்போ உங்களுக்கு அவர் மேல் நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு அவர்களுக்கு மரியாதை கொடுக்கணுன்ற எண்ணம் இல்லை. அவர்களை வந்து ஒரு வசைப்பாடுவதற்காக உள்ள செல்கின்றீர்களே தவிர வழிபாட்டுக்காக போகல. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். கோர்ட்டுனால சொல்லக்கூடிய விஷயங்களை மக்கள் கடைபிடிப்பார்களான்ற முதல்ல விஷயத்தை பார்க்கணும். இன்னைக்கு கோர்ட்டு சொல்லிய பல விஷயங்களை நம்ம ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டே பண்ணுறது கிடையாது. ஆயிரக்கணக்கான ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. அதனால் அவங்க வந்து அதை வந்து காது கொடுத்து கேட்கக்கூடது இல்லை, அதை வந்து சரியான விஷயங்களை பதிவு செய்யக்கூடது இல்லை. நான் உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. நாங்கள் வந்து எங்களுடைய ஒரு கோயில், ஒரு சின்ன இடம் வந்து கல்வராயன் மலையில் இருக்குது. கல்வராயன் மலையில் வாழக்கூடிய அந்த மலைவாழ் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு சென்டர் நடத்தி கொண்டிருக்கோம் கல்வராயன் மலையில். ரொம்ப நாள் நடந்து கொண்டிருக்கு. அந்த மலையில் நான் வந்து ஒரு 2 வருடங்கள் இருந்து அங்கே வந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தோம். அங்கே நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன். எதனால் கோர்ட்டுனால வந்து மக்களுடைய வாழ்நாள் சில விஷயங்களை வந்து நிர்வகிக்க முடியாதுன்ற விஷயத்துக்காக ஒரு உதாரணம் சொல்கிறேன். அங்கே எங்களுடைய நிலத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு நிலம் இருந்தது. அந்த நிலத்துக்காரர் வந்து பெங்களூர் காட்டுக்காரர். அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, எக்ஸ்போர்ட் செய்வதற்காக நிலத்தை வாங்கி சில விஷயங்களை வந்து உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் செய்து கொண்டிருந்தார். இவங்க லோக்கல் மக்கள்லாம் வேலை சரியாக பார்ப்பதில்லை, ரொம்ப சோம்பேறியாக இருக்காங்கன்னு சொல்லி இந்த நார்த்துலேருந்து சில மக்களை கொண்டு வந்து வேலைக்கு வச்சுருந்தார். யூபி, பீகார், ஒரிசா இந்த மக்கள்லாம் கொண்டு வந்து வேலைக்கு வச்சுருந்தார். இவங்களுடைய குலதெய்வம் இந்த கிராமிய தேவதை வந்து அந்த ராமர் கோயில். இந்த மலைவாழ் மக்களுடைய கிராமிய தேவதை வந்து ராமர் கோயில். அற்புதமான ராமர் கோயில் அங்கே இருக்குது. பல ஆயிரம் வருஷங்களாக விளைவிட்டு இருக்காங்க கிராமிய மக்கள். அந்த மலைவாழ் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ராமர் கோயில் தான் அவங்களுக்கு முக்கியம். அந்த ராமர் கோயில் இல்லாமல் எந்த விஷயங்களையும் செய்ய மாட்டாங்க. இந்த ராமர் கோயிலுக்கு எதிர்த்தாப்புல இவர் என்ன பண்ணிட்டார், வாஸ்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நிலத்தினுடைய கேட்டை வச்சுருந்தார் அவர், அந்த நபர். கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் ஒரு சின்ன சண்டை உருவானது. இந்த ஊர் மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பெரிய ஒரு மரத்தை வெட்டி அந்த அவங்க கேட்டுக்கு வெளில கொண்டு வந்து போட்டுறாங்க. கேட்டை வந்து பிளாக் பண்ணிடுறாங்க. எனக்கு அப்போ தான் நியூஸே தெரியும். நான் விசாரித்து என்னென்னு அப்போ விசாரிக்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த
வடக்கு நாட்டிலேருந்து வந்தக்கூடிய நபர்கள் சில பெண்கள்லாம் வந்து மாதவிடாய் காலத்தில் ராமர் கோயிலுக்கு முன்னாடி வந்துடுறாங்க. நாங்கள் வரக்கூடாதுன்னு பல முறை அறிவுரை சொன்னோம், கேட்கறதில்லை. மாதவிடாய் காலத்தில் இங்கே வராங்க, அது தவறான விஷயம், எங்களுடைய கோயில் கோட்பாடுகளுக்கு எதிரானது, நாங்கள் சொல்லியும் அவங்க கேட்கல, அதனால் அடைச்சிட்டோம் அப்படின்னு கேட்டை போட்டு அடைச்சிட்டாங்க. பேச்சுவார்த்தை நடந்தது, ஒன்றும் சும்மா தீர்வு காண முடியல. இவர் கோர்ட்டுக்கு போகிறார். லோக்கல் முனிசிபல் கோர்ட்டில் அவருக்கு தீர்ப்பு கிடைக்குது, அந்த மரத்தை எடுத்துடணும், கண்டிப்பாக அது வந்து அனுமதி கொடுக்கணும், இது யாரும் அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு கொடுத்தாச்சு. போலீஸ் வந்து பண்ண பார்க்குறாங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஏன்னா ஊர் மக்கள் எல்லாம் வந்து அதுக்கு எதிராக இருக்காங்க. அவர் ஹைகோர்ட்டுக்கு போகிறார். ஹைகோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தது, பல வருடங்களுக்கு அப்புறம் தீர்ப்பு கொடுத்தது, கண்டிப்பாக அதை எடுக்கணும்னு. போலீஸால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார். சுப்ரீம் கோர்ட்டில் போய் பெரிய பெரிய வக்கீலை வச்சு வாதாடி தீர்ப்பை வாங்கி கொண்டு வந்தார். சுப்ரீம் கோர்ட்டில் கிடைச்ச தீர்ப்பும் வந்தாச்சு, மரத்தை எடுக்க முடியல. என்ன காரணம்? மக்களினுடைய மனதில் அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய விஷயங்களுக்கு எதிராக யார் சொன்னாலும் அவங்க கேட்க போகுது. அப்புறம் என்கிட்ட வந்தாங்க. நான் சொன்னேன், அவர்கிட்ட என்ன சொன்னேன், கூப்பிட்டு, ஐயா இது வந்து அவங்களுடைய மன நம்பிக்கையில் நீங்கள் வந்து குறுக்கிடுறீங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்கள்ட்ட சண்டை போட்டு எந்த பிரயோஜனம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய என்ட்ரன்ஸை வேறு விதமாக மாற்றிக்கொள்ளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வாஸ்து நம்மள்கிட்ட கேட்டு மாற்றிக்கொள்ளுங்க, அவங்க ஒன்றும் கேட்க போகிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், அதே மாற்றிக்கொண்டார் அவர். அப்போ இதுதான் விஷயம். என்ன அப்படின்னா, நாம் வந்து மதம் சார்ந்த விஷயங்களுக்குள்ள கோர்ட்டை கொண்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கு சரியான தீர்வே காண முடியாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது ஒரு பாயிண்ட். அப்போ கடைசியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன, இந்து மதம்ன்றது ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிவிலைசேஷன், இட்ஸ் எ லிவிங் சிவிலைசேஷன். இந்த சிவிலைசேஷனை நாம் என்ன பண்ணுறோம், நம்மளுடைய சடங்குகள், மத சடங்குகள்னு கை காட்டி, ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு கை காட்டி, அதை வந்து ஏளனப்படுத்தி எப்படியாவது அந்த சிவிலைசேஷனை, அந்த ஒரு கலாச்சாரத்தை சீர்குலைக்கணும்னு பார்க்கணும். நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா, நாம் வந்து இன்னும் அதிகமாக இந்த விஷயங்களில் நாட்டம் கொண்டு இன்னும் அதிகமான மக்கள் இதை வந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது கோர்ட்டு முன்னே வராது. நாம் நம்மளுடைய தலைமுறைக்கு எடுத்து சொல்ல ஆரம்பிக்கணும், ஏன் இந்த கோயில் இப்படி, ஏன் அங்கே இப்படி போகக்கூடாது, என்ன காரணம், அதில் செல்வதனால் என்ன விஷயம் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நாம் வந்து தகுந்த ஒரு விஷயங்களை நம்முடைய இளைஞர்களுக்கும் நம்முடைய மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தோம்னாலே இந்த மாதிரி குறைபாடு இருக்கோன்ற எண்ணமே முதல்ல தோன்றாமல் பார்த்து கொள்ள முடியும். அதை நாம் நம்மளுடைய டிவி சேனல்ஸ் மூலிமா பண்ண முடியுன்றது என்னுடைய ஒரு ஆழமான நம்பிக்கை. ஓகே சாமி, எனக்கு ஒரு சின்ன டவுட் வருது சாமி. என்ன அப்படின்னா, ஸோ மாதவிடாயின்றனால தான் நீங்கள் வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாதம் வைக்கிறீங்க. ஓகே, அப்போ அந்த மாதவிடாய் வரக்கூடிய அந்த 5 நாள் மட்டும் வராமல் அவங்கள வந்து தடுத்து நிறுத்தி மற்ற நாட்கள் அவங்கள உள்ளே வர விடலாமே. அப்படிங்கும்போது நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம், எப்படி அவங்க மாதவிடாய் டைமா இல்லையா நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு. அதே மாதிரி நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் பாருங்க, நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி 40 நாள் விரதம் இருந்து தான் போகணும் அப்படின்ட்டு. நான் வந்து தாடி வச்சுக்கிட்டு இந்த உருப்படிலாம் கட்டிக்கிட்டு ஓகேங்களா, நேற்று வரைக்கும் நான் விரதமே இருக்காமல் ஓகேங்களா, நான் உள்ளே போய் நான் போகிறேன் அப்படிங்கும்போது அப்போ அலோவ் பண்ணிடுறீங்கல்ல, எப்படி அப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்கள் 40 நாள் இருந்தாரா இல்லையாண்டு? 2 பதில் சொல்கிறேன். முதல் கேட்ட விஷயம், மாதவிடாய் காலத்தில் அனுமதிப்பது இல்லைன்றதே கிடையாது. அந்த கோயிலை பற்றி உங்களுக்கு தெரியல. என்ன அப்படின்னா, ஃபெர்டைல் விமன் சொல்லுவோம். ஃபெர்டைல் விமன்னா தெரியுமா? ஃபெர்டைல் விமன் அப்படின்னா ஃபெர்டைல்லாம் வெர்ஜின் இல்லை. ஃபெர்டைல் விமன்னா 12 வயசு 14 வயசு தான் ஒரு பெண் வந்து வயதுக்கு வராங்க. 50 வயதுக்கு அப்புறம் அவங்களால வந்து குழந்தை ஈற்றுக்கொள்ள முடியாது. அப்போ ஒரு 15லேருந்து 50 வயசுக்குள்ளே தான் அவங்க வந்து குழந்தை ஈற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு வயது அதுதான். அந்த ஃபெர்டைல் விமன் அங்கே உள்ளே வரக்கூடாதுன்றது தான் ஐதீகம். என்ன காரணம்? அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரி. அவர் என்ன பண்ணுறார், பிரம்மச்சரியம் கடைபிடித்து தபஸ் இருந்து கொண்டிருக்கின்றார் அந்த மலையில். அவரை பார்ப்பதற்கு யார் அலோவ் பண்ணுறாங்க? ஒன்லி மென் ஆர் ஒன்லி தட் டு, யார் வந்து விரதம் இருந்த நபர்கள் மட்டும்தான் பார்க்க முடியும்ன்றதான் ஐதீகம். பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்தில் மட்டும்தான் அலௌடு இல்லைன்றதே கிடையாது. எனி ஃபெர்டைல் விமன் இஸ் நாட் அலௌடு தர். ஏன் அலௌடு இல்லை? அவருடைய பிரம்மச்சரியத்தினுடைய தபசுக்கு எதிராக மாறிவிடும் அப்படின்றதான் ஐதீகம். உதாரணத்துக்கு புரியுதுங்களா? சைத்தன்ய மகாபிரபு 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாருங்க. அவர் சன்னியாசம் எடுத்ததுக்கப்புறம் பெண்களுடைய குரலை கூட கேட்க மாட்டார். அவ்வளவு ஒரு உயர்ந்த சன்னியாசம் எடுத்து கொண்டிருந்தார். சைத்தன்ய சரிதாமிரதம் அற்புதமாக இருக்குது. அவரை சுற்றி 4 லேயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி இருப்பாங்க பெண்கள் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு. பெண்களுடைய குரலை கூட கேட்க மாட்டார். அவ்வளவு ஒரு தீவிரமான சன்னியாசம். நீங்கள் நம்மளால அப்படி இருக்க முடியல. அப்போ நமது கலாச்சாரத்தில் அவ்வளவு ஒரு சன்னியாசத்துக்கும் பிரம்மச்சரியத்திற்கும் அவ்வளவு ஒரு ஆழமான நம்பிக்கை இருந்தது. அதை கடைபிடித்து கொண்டிருந்தார்கள். அதில் தான் ஆன்மீக சக்தி அவளுக்கு கிடைத்தது. அவர் செய்யக்கூடிய தபசு அதனால் அனுமதிப்பதில்லை. 2வது கேள்வி, நான் தான் முதலே சொன்னேன்,
பக்தர்கள் முதல்ல அப்படி செய்யவே மாட்டாங்க. ம். ஏன் செய்ய மாட்டாங்க? யார் பக்தன் முதல்ல? ஐயப்பன் கோயில், சபரிமலை ஐயப்பன் கோயிலுடைய பக்தன் அப்படின்னா அவன் ஐயப்பன் கோயில் இருக்கக்கூடிய சபரிமலை ஐயப்பனுக்கு அவன் அந்த சபரிமலை ஐயப்பனை கடவுளாக பாதித்தவன் தான் அவனுடைய பக்தன். கரெக்டுங்களா? அப்ப கடவுளையாக பாதித்த அந்த நபர் தான் பக்தன் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதனுடைய கோட்பாடுகளை கடைபிடிப்பவன் தான் பக்தன். உங்களுக்கு அந்த கடவுள் மீது நம்பிக்கை இல்லை, அந்த கடவுளை வந்து ஏளனமாக பார்க்கின்றீர்கள், அப்ப நீங்க பக்தனே கிடையாது, நீங்க ஒரு நாத்திகன். நீங்க இப்போ தாடி வச்சு கொண்டு போகலாம், தாடி இல்லாமல் போகலாம், ஷார்ட்ஸ்ல போகலாம், பனியனோட போகலாம், அல்ல அவரை போய் ஏளனம் செய்யலாம். ஏன்னா நீங்க பக்தனே கிடையாது. பக்தனாக இருக்கும் என்ன யோசிப்பான்? ஐயா, நான் வந்து இந்த கடவுளுக்கு முன்னாடி தவறான விஷயங்களை செய்துவிடக்கூடாதுன்ற ஒரு கங்கணத்தை கட்டிக்கொண்டு அவன் என்ன பண்ணுவான்? விரதம் இருப்பான். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் ஏஜில் வந்து அந்த 40 நாள் விரதம்னாலும் காலையில் எழுந்திரிச்சு நேரமாக குளிக்கணும், கரெக்டாக சாப்பிடணும், அதுக்கப்புறமேட்டு தனியாக படுக்கணும், வெறும் பாய் இல்லாமல் படுக்கணும், இவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்குது சுவாமி. பட் இருந்தாலுமே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாடர்ன் ஏஜில் அந்த மாதிரி யாருமே கடைப்பிடிக்கிறது இல்லையே. ஏன் கடைபிடிக்கிறது இல்லை? உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். கடைபிடிக்கிறாங்க, நிறைய விஷயம் கடைபிடிக்கிறாங்க, மனசுல தான் இல்லை. என்ன காரணம்னா, இன்னைக்கு நீங்கள் ஒரு பெரிய கிரிக்கெட்டராக மாறணும். உதாரணம் எடுத்துப்போம், பெரிய கிரிக்கெட்டராக மாறணும். என்ன பண்ணுவீங்க? தினமும் காலையில் 4 மணி 5 மணிக்கு எடுத்து ஓடணும், ப்ராக்டிஸ் எடுக்கணும், நெட் ப்ராக்டிஸ் போகணும். பல வருடங்கள், 40 நாள் மட்டும் இல்லை, 4 வருஷங்கள் 5 வருஷங்கள் கடுமையான ப்ராக்டிஸ் எடுத்தால் தான் நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் பிளேயராகவே ஆக முடியும். கரெக்டுங்களா? அப்பயே நீங்கள் எல்லாம் கேட்குறது இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கல்ல, கோயிலுக்கு சினிமாவுக்கு போவதில்லை, சீக்கிரம் தூங்குறீங்க, தேவையான விஷயங்களை சாப்பிட்றதில்லை, அதுவும் ஒரு விரதம் தானே. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இந்த பிளேயர்லாம் ஐபிஎல் மேட்ச் நடந்து கொண்டு இருக்கு, 2 மாதம் நடக்குது. 2 மாதம் நடந்து கொண்டு இருக்குல்ல, எல்லாரும் எப்படி வாழ்றீங்க? எல்லாருமே உங்களுடைய குடும்பத்தை விட்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். வாழ்றீங்களா? குடும்பம் உங்களுக்கு தொடர்பில் இருக்கீங்க, உங்கள் கணவன் மனைவியோட உறவு கிடையாது, பிரம்மச்சரிய மாதிரி தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். தகுந்த ஒரு விரதம் அது. எதுக்காக விரதம் இருக்கும்? எல்லாருமே விரதம் இருக்காங்க. யாரும் இந்த நாட்களில் யாரும் விரதம் இருப்பதில்லைன்னு இல்லை. ஆன்மீக விரதம்னு வந்தால் அதுக்கு வந்து ஒரு அவசியம் இருக்கு. நீங்கள் வேலைக்கு போறீங்க, 20 நாள் உங்களை வேலை நாளுக்கு அனுப்புறாங்க, ரொம்ப கடினமான வேலை, குடும்பத்தை விட்டு போறீங்க, அதுவும் ஒரு விரதம் தானே. எதற்காக வைக்கிறீங்க? அடுத்து நம்ம மேலே போகணுன்றது தான். அதுதான் ஆன்மீக பாதையும். விரதம் இருந்தால் ஆன்மீக பாதையில் முன்னேறுவோம். ஒரு கார்பரேட் லைஃப்ல விரதம் இருந்தால் கார்பரேட் லைஃப்ல முன்னேறி போவோம். கிரிக்கெட் ப்ராக்டிஸில் விரதம் இருந்தால் பெரிய கிரிக்கெட் பிளேயராக மாறுவோம். படிப்பில் விரதம் இருந்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவோம். இப்போ கல்லூரியில் விரதம் இருந்தால் நான் ஐஐடிக்குள்ளே போவேன். நான் வந்து என்னுடைய விளையாட்டு திறனில் எல்லாத்துலேயுமே விரதம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் டிசிப்ளின். தட் இஸ் கால் டிசிப்ளின். நீங்கள் வந்து ஆன்மீகத்தில் மட்டும் என்ன நினச்சிடுறீங்க அப்படின்னா டிசிப்ளினே தேவையில்லைன்னு நினச்சிடுறீங்க. ஆன்மீகத்துக்கு தான் இன்னும் டிசிப்ளின் அதிகமாக தேவை. ஏன், என்ன காரணம்னா அது பௌதிக உலகத்துக்கு அப்பாற்பட்டது. நீங்கள் வந்து ஒரு பேப்பர் எடுத்து படித்தா கூட மனசில் வந்துடும், விளையாட்டு வந்துடும். ஆனால் ஆன்மீகம்ன்றது நமக்கும் நமது பரமாத்மாவிற்கும் பகவானுக்கும் ஏற்படக்கூடிய தொடர்பு. அந்த தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது என்பது ஒரு நாள் நடக்காது. அதனால தான் நாங்களாம் சாதனான்னு சொல்லுவோம். சாதனானா என்ன? தினமும் கடுமையான ப்ராக்டிஸ் இருக்கணும். எனக்கு நான் பலதான் சொல்லியிருக்கேன், எங்களுடைய ஆசிரமத்தில் கரண்ட்டே கிடையாது. இன்றைக்கி வந்து வெயில் 40 டிகிரி 42 டிகிரி, மண் ஓட்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம், மண் வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கோம், கரண்ட்டே கிடையாது. எதற்காக இந்த மாதிரி ஒரு விரதம்? வேர்வை வந்துகிட்டே இருக்குங்க சுவாமி. அதான் விரதம். அதுதான் விரதம். அது எதுக்காக பண்ணுறோம்? உங்களிடம் இருந்து வாங்கக்கூடிய ஒரு ரூபாயை என்னுடைய ஒரு லக்ஸுரிக்காக நான் செலவழிக்கிறதே கிடையாது. இன்னைக்கு நான் ஒரு துறவி, நான் வந்து ஒரு பிரம்மச்சாரி துறவியாக வாழ்ந்து கொண்டிருக்கேன். நான் என்ன பண்ணுறேன்? மக்கள் கொடுத்த பணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். நீங்கள் கொடுத்த பணத்தில் நான் ஏசி போட்டு வாழ்வதனால யாரும் ஒன்றும் சொல்ல போவதில்லை. ஏன் செய்வதில்லை? நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம் பகவானுக்கு கோயில் கட்டுவதற்காக, எனக்கு கோயில் கட்டுவதற்கு இல்லை. எங்களுடைய கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா இரவு நேரத்தை சாப்பிட்றதில்லை, 8 மணிக்கு உறங்கிடுறோம், யாருக்குமே வந்து பெட்லாம் கிடையாது, கீழெலாம் உறங்குறோம். என்னை தவிர நிறைய பேர்களுக்கு செல்ஃபோன் கூட கிடையாது. எப்படி வாழ்கிறாங்க? ஏன் இந்த விரதம்? ஏன் இந்த ஒரு கடும் விரதம்? 42 டிகிரி நேற்றலாம். ஆமாம். எப்படி வாழ முடியுது? பகவானுக்காக செய்கிறோம், அவருடைய பக்தனாக செய்கிறோம். எனக்கு நாத்திகம் இருந்தால் செய்வேனா? எனக்கு அவர் ஏளனப்படுத்தணும்னா செய்வேனா? நான் பக்தன், பகவான் என்னை பார்த்து கொள்வார் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால செய்கிறேன். நான் வந்து விலை கொடுத்து செய்யலை. அங்கே 60 பேர் செய்கிறாங்க, 70 பேர் செய்கிறாங்க, நான் மட்டும் செய்யலை. என்ன காரணம்? இளைஞர்கள் செய்கிறாங்க. அங்கே நான் தான் இருக்கிறதுலையே முதிர்ந்த நபர்.
நான் தான் இருக்கிறதுலே வயதானவனங்க. ஆவரேஜ் ஏஜ் எங்கள் ஆசிரமத்தினுடைய ஏஜ் 23. எப்படி இளைஞர்கள் வரான்? நீங்கள் கேட்டீங்க பண்ண முடியாது. நீங்கள் ஏன் பண்ணுறான்? அவன் 42 டிகிரியில் ஃபேன் இல்லாமல் லைட் இல்லாமல் எப்படி வாழ்கிறான்? விசிறியால் வாழ்ந்து கொண்டு வாழ்கிறான். எப்படி வாழ்கிறான்? ஆன்மீகன்ற பாதையை காட்டி கொடுத்தால் இளைஞன் இல்லை, முதியவன் இல்லை, குழந்தை இல்லை, யாராலும் வருவாங்க. 5 வயது குழந்தை பிரகலாத் மகாராஜன் உங்களுக்கு சொல்கிறார், எனக்கு சொல்கிறார் எப்படி வாழணும், ஆன்மீக பாதையில் போகணும்னு சொல்லி கொடுக்குறார். 5 வயது குழந்தை. எப்படி சாத்தியமாச்சு? ஆன்மீகன்ற ஒரே பாதை தான் வயதிற்கு அப்பாற்பட்டது, இனத்திற்கு அப்பாற்பட்டது, ஆண் பெண்ணுக்கு அப்பாற்பட்டது, அனைத்து விதமான தரங்களுக்கு அப்பாற்பட்டது. அதுதான் எல்லாருக்கும் சரணாகதி அடையக்கூடிய ஒரே பாலம் அதுதான். அதனால நீ கேட்ட கேள்விக்கான பதில் என்ன? இந்த நிகழ்காலத்திலையும் நடக்க முடியும். யார் ஒருத்தன் பண்ணலையோ அவன் பக்தர் இல்லை. பக்தர்களும் பண்ண மாட்டான். நீங்கள் சொன்ன இன்னொரு விஷயத்துக்கு நான் இன்னொரு பதிலும் சொல்கிறேன். நீ கேட்ட கேள்விக்கு நேற்று நடந்தது சித்திரை திருவிழா. பிரம்மாண்டமான சித்திரை திருவிழா. எங்க? அழகர் கோயில் மதுரையில். லட்சக்கணக்கான மக்கள் வராங்க. 40 டிகிரி வெயில். எதற்காக வரணும்? நீங்கள் சொல்லுங்கள். வரமாட்டான்னு நீங்கள, யாரும் பண்ண முடியாது நீங்களே. எதற்காக வந்தாங்க? ஆரவாரம் செய்து கொண்டு பகவானை போற்றி பாராட்டி மேல முழக்கங்கள் முழங்க பகவானுடைய நாமங்களை துதித்து லட்சக்கணக்கான மக்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஃபோட்டோ தான் பார்த்தேன், வீடியோ பார்த்தேன். எப்படி இருந்தது? யார் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அங்கே கடவுள் வராரு. மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நமக்கு ஆன்மீக பலன் கிடைக்கிறது. மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நமது வாழ்நாள் மாறும்னு. அதனால் வராங்க. அங்கே வந்தவங்க யாருமே ஒரு ஏளனம் செய்வதற்காக வரல. ஏன்னா 40 டிகிரியில் வெயில் எதுக்கு நிற்கணும் சொல்லுங்கள்? கூட்டம், அவ்வளவு கூட்டத்துக்குள்ள அந்த வேர்வையினோட அந்த நகரக்கூட முடியாமல் பார்த்தீங்கல்ல ஃபோட்டோவை. என்ன காரணம்? அப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கணும்? ஆன்மீகம்ன்றது மற்றதை போல நாமும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் நமக்கு பலன் கிடைக்கும். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணலைன்னா பலன் கிடைக்காது. பகவானும் பார்த்து கொண்டு தானே இருக்கார். இவன் எப்படி நமக்காக வாழ்க்கையை எப்படி விடுறான், நமக்காக எவ்வளோ கஷ்டத்தை எடுத்துக்கிறான் அப்படின்றத பார்த்து கொண்டு தான் இருக்கார் அவர். நம்ம பார்க்குறோம்ல, உங்களோட ஆஃபீஸில் யார் நல்லா வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ப்ரமோஷன் வரதே கிடையாது. 10 மணி ஆஃபீஸுக்கு 12 மணிக்கு வருது, 3 மணிக்கு கிளம்பி போயிடுது, ஃபோனில் உட்காந்து வேலை செய்து கொண்டு இருக்குது, அல்லது யூடியூப் பார்த்து கொண்டு இருப்பது, அல்லது ஃபோனில் பேசிக்கொண்டே இருப்பது. அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுப்பாங்களா? எல்லா இடத்துல தானே. ஸோ கடினமாக உழைக்கணும். ஆன்மீகத்தில் இன்னும் கடினமாக உழைக்கணும். பகவானை திருப்திப்படுத்தணும். அதுதான் முக்கியம். ஓகே சார், அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சுவாமி. உங்கள் பொன்னான நேரத்தில் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சுவாமி. நன்றி.